வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி நியூ அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇ தேர்வுக்கான எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் வந்து இன்டிமேஷன் லிங்க் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது ஜேஇ தேர்வு டிசம்பர் 16, 17, 18 இந்த 3 நாட்கள்ல நடைபெற இருக்கு. ஸோ அவங்களுக்கான எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் இன்டிமேஷன் லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இது அஃபிஷியல் வெப்சைட்லயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, சென்னை வெப்சைட்ல இருக்கு. ஸோ இப்போ 16ஆம் தேதி தேர்வு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இப்போ உங்களுக்கு லைவா உங்களுக்கு எக்ஸாம் சிட்டியும் அதே மாதிரி எந்த டேட்டு எந்த ஷிஃப்ட்னு காட்டும். சப்போஸ் உங்களுக்கு 16ஆம் தேதி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன லாகின் பண்ணி காட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 டேஸ் பிஃபோருக்கு முன்னாடி நீங்கள் வந்து லாகின் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உங்களுக்கு 16ஆம் தேதி இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு இன்னைக்கு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 16ஆம் தேதி வரும். இன்னைக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு செக் பண்ணுங்க. நாளைக்கு வரலனா அடுத்த நாள் செக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்னைக்கு டேட்டுன்னு கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு 16ஆம் தேதி தேர்வு எழுதுவங்களுக்கான எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் வந்து இன்னைக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நாளைக்கு 17ஆம் தேதி நடைபெறவங்களுக்கு அடுத்து 18ஆம் தேதி நடைபெறவங்களுக்கு. ஓகேங்களா? சார் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர்ஸ் வந்து எனக்கு என்னன்னு தெரியல சார் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த மெயில் ஐடியில் CEN03 அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மெயில் மட்டும் கரெக்டாக உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டும். அதில் CN03ங்கிறது பார்த்தீங்கன்னா ஜேஇ தேர்வு தான். அதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தா ஜே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த நம்பர் கொடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கேப்சா கொடுத்து லாக்இன் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆகி உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி டேட் ஷிஃப்ட்டு கரெக்டாக உங்களுக்கு காட்டிடும். இல்லை உங்களுக்கு கரெக்டாக உள்ளே போகலை அப்படின்னா என்ன காட்டும் பார்த்தீங்கன்னா 10 டேஸ் பிஃபோர் தான் உங்களுக்கு இது லைவ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் காட்டும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நம்ம செக் பண்ணலாம். நாளைக்கு உள்ள அடுத்த நாள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அனைவருக்குமே அதாவது அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆன அனைவருக்குமே கண்டிப்பாக தேர்வு நாட்கள் வந்துடும். ஓகே, இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கு வர நாளைக்கு நாளைக்கு வர அடுத்த நாள் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் 3 நாட்கள் தான் தேர்வு நடைபெறக்கு. மொத்தம் 3 நாட்கள்னா ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் மணி மொத்தம் 9 ஷிஃப்ட் நடத்த போறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஜேஇ தேர்வுக்கு தயாரிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டிப்பாக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அந்த விஷயத்தை கரெக்டாக பார்த்து கரெக்டாக ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு நாள் என்னைக்கு வருதோ அதில் 4 டேஸ் பிஃபோர் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி தேர்வுக்கு போயிடலாம். மேலும் இது போன்ற ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.